Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 starting from scratch. We will see the topic scratch window in the one of the topic is stage. We already know that the scratch window has the following parts. In this first one, menu bar, second one is the stage, third one is the sprite list, fourth one is the sprite tab, fifth one is the costume tab, and last one is the sound tab. So they have six options, that means six parts of options available in scratch window. So we already discussed this first one option, menu bar. Now we will go to discuss about the stage. So stage na enna, and the stage options la என்னென்ன மாதிரியான parts available இருக்கு. ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம ஸ்டேஜ் ஆப்ஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் see the image, these parts of view. So the marking of area is called stage. ஸோ எக்ஸாக்ட் ஸ்டேஜ் ரன் ஆகிற பிளேசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன் ஒரு ஸ்ப்ரைட் ரன் ஆகிற லொக்கேஷன், ஒரு ப்ரோக்ராமிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ், பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் ரன்னிங் போர்ஷன்ஸை வியூ போர்ஷன்ஸாக கொண்டு வரது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ நவ் stage. The stage is the place in scratch where you can create your program. ஒரு ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரைட் ரன் ஆகிற பொசிஷன்ஸை, தட் மீன்ஸ் அந்த பிளேஸ் ஆஃப் ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் ஒரு ப்ரோக்ராம் நம்ம மேக் பண்ணும்போது, ஸோ எக்ஸாக்ட் டு ஸ்கூல் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அதர் ஆப்ஷன்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை டு டெடிகேட்டட் த பிளேசஸ். ஸோ நம்ம எந்த ஏரியாவில் டெடிகேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the one place of area will dedicate பண்ணுவோம். the place of area name is called stage. ஓகேங்களா? then it forms the background of your project. so most of all இந்த ப்ராஜெக்ட் உடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லி கலெக்ட் பண்ணியிருக்க அந்த பிளேசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் தான். தட் மீன் the background of stage. ஓகேங்களா? then when scratch start, a large orange cat appear in the middle of the stage. ஒரு ஸ்டேஜுடைய டிஃபால்ட் பொசிஷன்ஸில் ஒன் ப்ரோக்ராம், நியூ ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அசைன் ஆகிற ஒன் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஆரஞ்ச் கேட். ஸோ இந்த லார்ஜ் ஆரஞ்ச் கேட்டு தான் ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக அசைன் ஆகிற ஒன் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை நீங்கள் ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே டிஃபால்ட்டாக அசைன் ஆகும். இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இந்த மிடில் ஆஃப் த ஸ்டேஜில் அப்பியர் ஆகும். தட் மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, y equal to 0. ஸோ இந்த மிடில் ஸ்டேஜஸ் பேசிஸில் என்ன ஆகும், அந்த எக்ஸாக்ட் ஸ்டேஜஸில் அந்த ஆப்ஜெக்ட் லார்ஜ் ஆரஞ்ச் கேட் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த லார்ஜ் ஆரஞ்ச் கேட் அப்பியர் ஆன அந்த ஸ்ப்ரைட் என்ன லொக்கேஷன்ஸ், எந்த பார்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் அசைன் பண்ணணும், என்ன கலர்ஸ் ஆப்ஷன்ஸை செட் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த எக்ஸாக்ட் ஸ்டேஜ் ஏரியாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? This is the sprite that move and interact with other sprite on the stage. So exact single sprite image, that means one object only available இருக்கு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ஸில் என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் ஸ்ப்ரைட் மட்டும் ஆக்ஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை இன்ஃபர்மேஷன்ஸை டெடிகேட் பண்ணும். ஸோ அதர் ஒன் மோர் ஸ்ப்ரைட் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒன் ஆர் மோர் ஸ்ப்ரைட்டுக்குள்ளார ஒரு இன்ட்ராக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் டூ ஸ்ப்ரைட்டுக்கு இடையில் ஒரு மூவிங் ஆப்ஷன் அண்ட் இன்ட்ராக்ட் வித் ஒன் ஸ்ப்ரைட் டு அதர் ஸ்ப்ரைட்டுக்குள்ளார ஒரு கம்யூனிகேஷன்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வியூ தான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேஜ் ஆர் எக்ஸ்பிளைன் பிலோ. ஸோ இந்த எக்ஸாக்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏரியா அவைலபிள் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டேஜ் பட்டன். Click the stage button. It's toggle between the default stage size of 480 pixel wide by 360 pixel tall and full screen mode. Okay, so normal or stage button options in this edge of the left top positions la, edge of the left top positions la irukra options enna pathina the stage button. The stage button options just நீங்கள் கிளிக் பண்ணும்போது just mean toggle the option, click the stage button, a toggle between the default stage size. ஸோ
ஸோ நார்மல் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டேஜோடைய சைஸ் என்ன மாதிரி நமக்கு அவைலபிளாக வேணும் அப்படின்றத செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் பட்டன். ஸோ அது டிஃபால்ட் ஸ்டேஜோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்சஸில் 480 பிக்சல்ஸும் அண்ட் தென் டால் ரேஞ்சஸில் 360 பிக்சல் ரேஞ்சஸும் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் க்ரீன் ஃப்ளாக். த க்ரீன் ஃப்ளாக் இஸ் யூஸ்ட் டு ஸ்டார்ட் த எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் எ ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேஜஸில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் யூ கேன் கோ டு கிளிக் த க்ரீன் ஃப்ளாக் ஆப்ஷன். ஸோ க்ரீன் ஃப்ளாக் ஆப்ஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா ஸோ எக்ஸாக்டடு ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸ் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. தென் next one is the stop button. The stop button is used to stop the executions of a scratch project. So after running the project, so completely run ஆன ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் அப்டேஷன்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம் எடிஷன் ஆப்ஷன்ஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்தர் ஸ்டாப் பட்டன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் சேஞ்சஸ் ஆர் மாடிஃபிகேஷன்ஸை எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட் அண்ட் ஸ்க்ராட்ச்குள்ளார நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஸோ பை யூஸிங் திஸ் ஸ்டாப் பட்டன் ஆப்ஷன்ஸ் நவ் இன்டிமேட்ஸ் திஸ் ரெட் கலர் ரவுண்ட் சிம்பிள். ஸோ இந்த ரெட் கலர் ரவுண்ட் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா ஸோ நீங்கள் எக்ஸாக்ட் ரன்னிங் ப்ராசஸ் ஆஃப் ப்ராஜெக்டை ஸ்டாப் ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போக முடியும். ஓகேங்களா. தென் த ஸ்டேஜ் இஸ் 480 unit wide and 360 unit long. The middle of the stage has 0,0 coordinate. So we already discussed that 480 unit wide rangesலையும் 360 யூனிட்ல லாங் ரேஞ்சஸ் தட் மீன்ஸ் டால் ரேஞ்சஸ்லையும் நமக்கு அந்த ஸ்டேஜ் அப்பியர் ஆகுது. இன் திஸ் மிடில் ஆஃப் த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0,0 கோஆர்டினேஷனில் எக்ஸ் லெவல் 0 அண்ட் ஒய் லெவல் 0 இந்த ரேஞ்சஸில் ஸ்டேஜஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா. தென் வென் யூ மூவ் த மவுஸ் கர்சர்ஸ் அரவுண்ட் த ஸ்டேஜ் the coordinate get changed. So exactly selected move your mouse pointer. So mouse pointer options and the stage positions whenever to move your any other locations. If you select this your object or things or any other parts of options. So the mouse pointer உடைய movement எந்தெந்த லொக்கேஷன்ஸ்க்குலாம் மூவ் ஆகுதோ அந்த ஆப்ஷன்ஸை என்ன ஆகுனா ஸோ இந்த எக்ஸாக்டு மவுஸ் பொசிஷன்ஸ் பேசிஸில் அந்த கோஆர்டினேஷன் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா அந்த ஸ்டேஜில் இருக்க அந்த கோஆர்டினேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் this is the stage view. The stage view options like that the selected parts we already mark it. So this is the first one option. Yes, the stage button. So we like that stage button is 480 pixel wide and 360 pixel tall stagesக்கு உங்களுக்கு screen view appear பண்ணணும் அப்படின்றதுக்காக select பண்ணுறது. Then next one is the green sign. So the green flag options to start the project and red button options to stop the project. So we will discuss the one by one what are the options available in this stage view option. So now this first one is stage button. First one is the stage button and second one is the green flag and third one is the stop button and next one is the coordinate area, that means x and y coordinate option. Okay, these are the four parts of options available in this stage view. Okay, then so இன்னைக்கு செஷன்ஸில் ஸ்டேஜ் வியூனா என்ன, அந்த ஸ்டேஜ் வியூவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் அண்டு செலக்டட் கோஆர்டினேட் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.